ட்ரேடிங்னு வரும்போது அவங்க பேரும் இது வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி ஒருத்தவங்க தான் அஷ்மிதா பட்டேல். மக்களை வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து பிளைண்டாக நம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரே வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ வந்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வந்து தலைகீழாக மாற முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களால் ட்ரேடிங்கில் சாதிக்க முடியுமான்னா டவுட்டு. கோர்ஸ் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவும் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சொத்து இருக்க நீங்க சேல் பண்ணிட்டு வாங்க, ட்ரேடிங்ல 15 நிமிஷம் பண்ணா போது நீங்க வந்து லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிலாம் சொல்லி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. 40-50 வருஷமா இந்தியாவில் அன்னோன் புரோக்கர்ஸ் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது காலங்காலமாக இருக்குது. அந்த ஸ்கேம்ஸ் வந்து மாறி 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 அந்த காரு முன்னாடி நின்றுக்கிறது, அப்படி காஸ்ட்லியான பைக் வாங்கிக்கிறது, வாங்கிட்டு ட்ரேடிங்ல நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன். உங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா சேம் அஷ்மிதா பட்டேல் பண்ண மாதிரியே ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வந்து சொன்னீங்கன்னாவாச்சும் அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்து சரி நம்ம ட்ரேடிங்னா என்ன, இதை பற்றி ஏமாந்துடாதீங்கன்னு சொன்னால் என்னங்க சார் சொல்லலாம். நான் ட்ரேடிங் பண்ணி கிட்டத்தட்ட 1000 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணேன், பட் ஆனால் லட்சங்களில் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன், வாங்க நான் ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி நிறைய க்ரோஸ் கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒருத்தர் வந்து இன்னைக்கு மாட்டியிருக்காங்க, அஷ்மிதா பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு, த ஷீ உல்ஃப் ஆஃப் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நியூஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு, அதை பற்றின செபி என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள், இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா கணேஷ் திரு சாரை வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி இந்த அஷ்மிதா பட்டேல் இந்த கேஸ் என்னதாங்க சார் கேஸ் ஆக்சுவலி? ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்களோட பங்கு வந்து மக்கள்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் வந்து கோவிட் டைமில் இருந்து மிகப்பெரிய பங்குன்னு சொல்லலாம். ஒரு கோவிடுக்கு முன்னாடி அப்புறம்னே பிரிச்சுக்கலாம் இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கம் ஸ்டாக் மார்க்கெட் இதில். ஸோ இவங்க வந்து அந்த கோவிட் டைமில் இருந்து தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்ன, ட்ரேடிங்லாம் என்ன அப்படின்றது சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக நிறைய கோர்சஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸோட வளர்ச்சி வந்து மிக பெருசாக இருந்தது. அப்படி ஒருத்தவங்க தான் அஷ்மிதா பட்டேல். ஸோ ட்ரேடிங்னு வரும்போது அவங்க பேரும் இது வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாகவே செபி வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸை நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்கன்றது ஓக்கலாகவே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா நம்பி ஜெயிச்சவங்கள விட நம்பி லாஸ் பண்ணவங்க ஜாஸ்தி. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சாச்சு 2 years 2021-22 அதுக்கப்புறமா யாரெல்லாம் இன்னமும் ட்ரேடிங் பண்ணாங்களோ லாஸில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. செபியும் ரிப்போர்ட்ஸும் கொடுத்தாங்க, இந்த மாதிரி லாஸஸ் மோர் தேன் 93-94% லாஸ் ஆகுது, டாப் 1-2% தான் வந்து ப்ராஃபிட்டே பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஸ்டில் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா பை சைஸ் வந்து யூஎஸை விட இந்தியாவில் தான் அதிகம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பெருசு, மெச்சூர்ட் மார்க்கெட். அங்கே இருக்கிற சைஸை விட இந்தியாவோட சைஸ் மார்க்கெட் சைஸ் கம்மி, பட் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது, எஃப்என்ஓ பண்ணுறது எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒருத்தவங்க தான் இவங்கள வந்து இப்போது அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து கோர்சஸ் விற்றாங்க ட்ரேடிங் ரிலேட்டடாக. இன்னொன்று மக்களை வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து பிளைண்டாக நம்ப ஆரம்பித்தாங்க. யாராவது ஒருத்தர் சொல்கிறது கிளிக் ஆகிடாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து இவங்க மானிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க மானிட்டைஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் ஆஸ் பர் ரெகுலேஷன், எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு. சரி, இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு டவுட் வருது. ஏன்னா கோர்சஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் நடத்துகிறாங்க. சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், சிஎஃப்பி இருக்கவங்க பார்க்குறோம். ஆக்சுவலி கோர்ஸ் விற்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அப்புறம் இங்கே எப்படி இந்த கோர்ஸ் விற்கிறது மூலிமா இங்கே ஆக்சுவலி என்ன தான் பிரச்சனை நடந்துச்சு? ட்ரேடிங்ன்றது ப்ராக்டிக்கலாக நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரேடிங் விட்டுருங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் நமக்கு முதல்ல ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கும். ஒரு பிகினராக இருக்கும்போது அதை பழக தான் வந்து உங்களால் வந்து அதை மாஸ்டர் பண்ணி குயிக்காக பண்ண முடியும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். காலேஜ் வந்து 4 வருஷம் 3 வருஷம் படிக்கிறோம், ஸ்கூல் வந்து 12 வருஷம் படிக்கிறோம், ஆஃபீஸ் போனாலும் 1-2 வருஷம் வந்து ஃபஸ்ட்டு 3 years லேர்னிங்காக எடுத்துக்கோங்க, உடனே ஜம்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னென்னா நமக்கு அந்த விஷயம் அந்த துறை புரியறதுக்காக. ட்ரேடிங்கும் அதே தான். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 1-2 வருஷம் வந்து அதை ப்ராக்டிக்கலாக முதலீடு பண்ணி உங்கள் பணத்தை முதலீடு பண்ணி நீங்கள் தப்புகள் கண்டிப்பாக வரும், வராமல் செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் தான் அதை வந்து கெரியராக எடுத்துட்டா ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவுமே வந்து வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி கேரண்டி கிடையாது. ஓகே, பட் இவங்க கோர்சஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணால் கேரண்டீடாக உங்களால் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் முடியும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொலேட்ரல் பிளட்ஜிங் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எஃப்என்டோலாம் வந்து 1 லட்ச ரூபாய் வச்சுருந்தா
5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ண முடியும். அண்ட் இருக்கிற ஷேர்ஸை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எல்லாருமே கடன் வாங்கியாவது உள்ள ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்த்துட மாட்டோமா? ஒரு மாதத்துக்கு 2%ன்றது வருஷத்துக்கு 24%. இது ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறவங்களுக்கே பெரிய விஷயம். இதை ட்ரேடிங்கில் 2%ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வித் லிமிட்டட் ரிசோர்ஸ், அதாவது 50,000 1 லட்சம் இல்லை 10,000 வச்சுட்டு பண்ணுறது கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கேபிட்டலை பணையம் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதனால தான் கேம்பிளிங் சொல்கிறோம். பணத்தை விட்ட பிறகு விட்ட இடத்துல பிடிப்போம், திருப்பி திருப்பி போய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆகுது. இது ட்ரேடிங். இதனால தான் நான் வந்து யாருக்குமே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஆசை மோகம் அப்படின்றதுல எல்லாருமே போய் நான் பணம் எடுத்துட்டேன்னா எனக்கு லாபம் தானே, கெசினோ போய் ஜெயிச்சவங்களோட விட்டவங்க தான் அதிகம்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இது. அது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கூட டைம் கிடையாது, உங்கள் கெரியர் போகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் ஆஃபீஸில் கோவிட்லேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சேல்ஸ் டார்கெட் மிஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா ஆஃபீஸ் சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் பேசி புரிய வச்சு நீ அங்கே எடுக்க நினைக்கிற பணத்தை இங்கே இவ்வளோ பண்ணினாலே உனக்கு கிடைக்கும்னு சொல்லும் போது தான் இஸ் ரைட் ஆன் இஸ் பாத். இது எத்தனை பேர் ஆஃபீஸில் வந்து கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோர்சஸ் வித்தது இல்லாமல் நானே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ரிசர்ச் அனாலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் வச்சு அதுவும் ப்ராப்பர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ நான் ரிசர்ச் அனாலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன்னா மட்டும் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்டாக் வந்து இங்கே போகும்னு சொல்கிறேன்னா அதே தான் எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கான ஏன் அப்படி சொல்கிறேன்றதுக்கான ரிசர்ச் ரிப்போர்ட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கணும். இதை ப்ராப்பராக பண்ணுறவங்க இருக்காங்க. வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் நிறைய ஸ்மால் கேசஸ்லாம் அந்த மாதிரி தான். ஸ்மால் கேஸ் வந்து ரிசர்ச் அந்த பிஎம் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் ப்ராப்பராக பண்ணுறது. இப்போ இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தலால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. அப்புறம் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் இதெல்லாம் வந்து ஆன்லைன் மேகசீன்ஸ் அவங்களே இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க ப்ராப்பராக ரெஜிஸ்டர்டாக பண்ணுறவங்கள நான் சொல்கிறேன். இது இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. மோத்திலால் ஒஸ்வால் கொடுக்குறாங்க. அப்புறமா இவங்க கிட்டலாம் போனாலுமே எனக்கு வந்து அந்த இது புரிஞ்சிருக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வாங்குறது விற்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இல்லைனா அவங்கக்கிட்ட போனாலும் லாஸ் தான், அவங்கள திட்டி பிரயோஜனம் இல்லை. ஸோ இவங்ககிட்ட கோர்ஸ் வாங்கிட்டு நான் வந்து எனக்கு மாதம் 10,000 கட்டு இல்லை வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டு 5 லட்சம் கட்டு நான் வந்து ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறேனாலும் ஆல்ரெடி ஒரு கேபிட்டல் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னும் போது டைம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த பர்சன் மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் சுத்தமாக டைம் இருக்காது. எம்ப்ளாயியாக இருந்தால் உங்கள் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களால் ட்ரேடிங்கில் சாதிக்க முடியுமான்னா டவுட்டு, கஷ்டம் தான். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து இப்போது இவங்க ஒரு பெரிய ஃபின் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற டேர்ம் வந்து இவங்க பெரிய நிலைமையில் இருக்கிறதுனால இன்னும் வைட் ஸ்ப்ரெட்டாக தெரியுது. இன்னொரு 104 கோடி ரூபாய் உங்ககிட்ட ஏன் எடுக்கக்கூடாது? ஆல்ரெடி 53.67 எடுத்துட்டாங்க. இன்னொரு 104 கோடி ரூபாய்க்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட ஏன் ரிட்ரீவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அஷ்மிதா பட்டேல்கிட்ட வந்து அவங்க வந்து டெலிகிராம் குரூப் வச்சு அந்த குரூப்பில் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய கோர்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்கன்னா. அண்ட் சார் கோர்ஸ் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் ஒரு கோர்ஸ் வந்து. அதுவும் ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் அவங்க வச்சிருந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நீங்கள் சேல் பண்ணிட்டு வாங்க, உங்கள் சொத்து இருக்க நீங்கள் சேல் பண்ணிட்டு வாங்க, ட்ரேடிங்கில் 15 நிமிஷம் பண்ணால் போது நீங்கள் வந்து லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பூம் டைமில் என்னன்னா பேசலாம், எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏன்னா பயங்கர பூம். இது வந்து தமிழில் கூட ஏதோ ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருந்தார், எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா லாஸ் ஆகிடும், ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம், இதை நான் எவ்வளோ வருஷமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ட்ரேடர். ஓகே நீங்கள் ட்ரேடராக இருந்து என்ன வேணால் பண்ணுங்கள். பட் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற நாலேஜ் வந்து எல்லாராலையும் ட்ரேட் பண்ண முடியுமான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் புல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பேசிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் போட்டால் யாருக்கும் புரியாது. ஆமாம், சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லா படத்துலையும் வந்து முன்னாடி போட்டாலுமே பிரேக் டைமில் அங்கே தான் போகிறாங்க. மூவி நல்லா இல்லைன்னா அதை தான் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எத்தனையோ பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேட்டால் நான் 1 2 தானே அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் வேணான்னு சொல்லி அவங்க என்ன தான் டிஸ்க்ளைமர் போட்டாலும் ரிஸ்க்குன்னு சொன்னாலும் செபி ரெகுலேஷன்ஸ் படி நான் டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன்னாலும் பட் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன தான் பர்சனல் ஃபைனான்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசினாலும் ஸ்டாக் டிப்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. நான் பண்ணுறது இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லணும். ரிசர்ச் அனாலிஸ்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கி செபி ரெகுலேஷன்ஸ் பண்ணி அவங்க பண்ணலான்ற இது கொடுத்துருந்தா மட்டுமே நீங்கள் அவங்கள நம்பலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதை விட பெஸ்ட்டு வந்து ஈஸியாக எம்எஃப்ல ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணலாம். ரிஸ்க் இல்லாமல் உங்கள் எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடையிறதுக்கு ஈஸியான வழி இருக்குது.
ஆனால் குயிக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நம்மளா நினச்சிட்டு நம்மளா பண்ணுறதுனால தான் தப்பு. அது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காரு முன்னாடி நின்னுக்கிறது, அப்படி காஸ்ட்லியான பைக் வாங்கிக்கிறது, வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு கோர்ஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பட் அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, சேம் அஷ்மிதா பட்டேல் பண்ண மாதிரியே டெலிகிராமில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் நீங்கள் வந்து இப்போ பை பண்ணலாம், இப்போ செல் பண்ணலாம், இந்த ப்ரைஸ் வரும்போது அந்த ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அக்ராஸ் இந்தியா இது காமன் தான். டெலிகிராம் குரூப்ஸில் நம்பி, வாட்ஸ்அப் குரூப்ஸை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்கன்றது வந்து செபி வந்து டைம் டு டைம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம டிஸ்க்ளைமர் மாதிரி ஆட்ஸ் கொடுக்கலாம் எல்லாம் இப்போ சைபர் கிரைம்ஸு, டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் பேசியிருக்கோம். டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து போன ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. பட் லாஸ்ட் 3 months தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, டிராஃபிக் போலீஸ்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ கால் பண்ணாலே எடுத்தோடனே டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆடு மாதிரியே கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இப்போ தான் வந்து ஒரு சில பேருக்கு இப்போ செபி வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அது பண்ணாதீங்கன்றதுக்கு நம்ம ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் சொல்லலை. ப்ராப்பராக சொல்லி தராங்களா அவங்க கிட்ட கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்றது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வச்சு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராஃபிட் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா ஒரே வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ வந்து யாராலையும் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வந்து தலைகீழாக மாற முடியும். குறைஞ்சது ஒரு 2 to 3 years அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆனீங்கன்னா தான் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்து அடுத்த 10 ட்ரேடில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% உண்டு. இதை வந்து எந்த ஒரு ட்ரேடரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணலன்னு தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 93% ஆஃப் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செபியோட ரிப்போர்ட்டே ஒன்று வந்துருச்சு இல்லைங்க சார்? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 90% மோர் தென் 90% வந்து ப்ராஃபிட்டே பண்ணல, லாஸ் நெகட்டிவ். ஓகே, அதுவுமே வந்து மினிமலாக ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. இது கூகுள் பண்ணாலே செபிஸ் ரிப்போர்ட் ஆன் ட்ரேடிங்னு போட்டிங்கனாலே 23 வந்துருச்சு இந்த ரிப்போர்ட். இயர்லி டெரிவேட்டிவ்ல எத்தனை பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தாங்க, கேஷ் செக்மெண்ட்டில் எத்தனை பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தாங்க. ரிமைனிங் 3-4% பார்த்தீங்கன்னா 6-7% வச்சுக்கலாம். அவங்க வந்து ப்ராஃபிட்டும் பண்ணல, லாஸும் பண்ணல, போட்ட பணம் ஈக்குவலாக இருக்குன்ற கணக்கில். டாப் 1 to 2% தான் வந்து ரிமைனிங் 100% ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அந்த டாப் 1 to 2%ஓட ஆவரேஜ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ட்ரேடிங் பணம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். அப்போ அவங்களால ஈஸியாக அண்ட் டைம் கொடுக்க முடியும். அவங்களால மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ ஒரு 100 பேரில் வந்து 1-2% தான் ப்ராஃபிட்டே பார்க்குறாங்கன்னும் போது நீங்கள் உஷாராக இருக்கணும். ஓகே சார், உங்களால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமா? நான் 1 லட்சம் போட்டேன்னா எனக்கு அந்த 1 லட்சம் போனால் பரவாயில்லையான்ற ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த துணிவு. ஏன்னா என்கிட்ட இருக்கிற பணம் வந்து நான் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன், ஒன்று போனால் பயம் இல்லை, பரவாயில்ல அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கணும். பட் ஆனால் என்கிட்ட இருக்கிறதே ஒன்று தான், அதையே நான் வந்து ட்ரேட் பண்ணி 2 ஆகணும்னு நினச்சிட்டு உள்ளே வரும்போது கண்டிப்பாக லாஸ் ஆகும். இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் இருக்காங்க. அந்த கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற கேசஸ் எல்லாமே நம்ம நிறையா பார்க்குறோம் சார். கண்டிப்பாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து 10-20 லட்சம் வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கி கிரெடிட் கார்டு மூலமாக, பர்சனல் லோன் மூலமாக லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா ஒன்ஸ் பணம் போச்சுன்னா போச்சு, இது யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற கணக்கில். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த கேம்பிளிங் அடிக்ஸ்க்கும் ட்ரேடிங்கில் திருப்பியும் போட்டு அடுத்து எடுத்துடலாம்னு சொல்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க சார். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? புரிதல் இருக்கணும். கேசினோ உள்ளே போனால் கண்டிப்பாக லாஸ் ஆகும்னு தெரியும். பட் ஆனால் அது ஒரு த்ரில்லு. நான் உள்ளே போகும்போதே வந்து 500 rupees போனால் பரவாயில்லையா, இல்லை 5000 போனால் பரவாயில்லையான்னு அது வந்து ஒரு த்ரில்லுக்காக. இப்போ நம்ம கோவா போகிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு கெசினோ பிளேஸ் போகிறோம் போது அங்கே நடக்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான், கேம் மாதிரி வச்சுட்டு ஜாலிக்கு ஒரு 5000 10,000 அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுறேன்னா ஓகே. ட்ரேடிங் நானும் ஆரம்பிக்கும் போது நிறைய லாஸ் ஆச்சு. ஏன்னா போட்டு பணம் ஏறுதா குறையுதான்னு பார்த்துட்டே இருக்கணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தெரியாமல் லாஸ் பண்ணும்போது அது ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ என்னைக்காவது வேணும்னும் போது ட்ரேட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த இது வந்து போயிடுச்சு. இப்போ வாங்கினோன்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். பட் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அதே தான். நீங்கள் சொன்ன மாதிரி அது அடிக்டாக மாறிட்டோன்னா ரெண்டுத்துக்கும். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் சூதாட்டோன்னு இன்னமும் நிறைய பேர் மனசில் இன்னும் இருக்குது. ஓகே சார். அப்புறம் வந்து ஆக்சுவலி இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தேன் சார். ஆக்சுவலி 72% ஆஃப் ஸ்டாக் ரெக்கமெண்டட் பை ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் அண்டர் பெர்ஃபார்ம்டு. செபி வந்து சொல்லியிருக்காங்க சார். அதாவது 72% வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், அது ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட 72% ஆஃப் ஸ்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்குன்றாங்க. ஆக்சுவலாக இது அனலிஸ்ட்டுன்னு எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம
நீங்கள் மணி கண்ட்ரோல்லையோ எதில் பார்த்தாலும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே. பெரிய பெரிய கம்பெனிஸ், ப்ரோக்கிங் ஹவுசஸ், அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்க, ரிசர்ச் அனலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கவங்களும் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை வந்து யாருமே வந்து டெஸ்ட் பண்ணி வெளியில் வந்து இப்போ சொன்ன மாதிரி செபி சொன்ன மாதிரி சொல்கிறது கிடையாது. இது ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸை விட ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஃபாலோவர்ஸ் அதிகம். ஸோ லாஸ் மேக்கிங் வந்து ரொம்ப அதிகம். அப்போ இவங்க வந்து டிஸ்க்ளைமரோடு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த டைம் லைனில் வாங்கணும் அதெல்லாம் கிளியராக சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் வந்து அந்த நுவான்சஸ், அந்த டைம் லைனோ இல்லை ப்ரைஸ் ரேஞ்சோ எதுவுமே பார்க்காம லாஸ் பண்ணும்போது அது யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. 100 பேரில் வந்து ஒரு 4 பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபின் இன்ஃப்ளூயன்சஸை வந்து 100 பேரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேராவது ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேட் பண்ணும்போது லாஸ் ஆகும்போது இந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸும் லாஸ்ட் 5 இயர்ஸில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங், ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அஸ் வெல் அஸ் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ணுறதும் வந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமானதுக்கான ரீசன் இது ஒரு இவங்க. அதனால் ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஈஸியாக 72% அண்டர் பெர்ஃபார்ம். இது நடக்க தான் செய்யும். இன்னொன்று எந்த கம்பெனி சொல்கிறாங்க அண்ட் மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும், எதுவுமே மாறல. 40-50 வருஷமாக இந்தியாவில் 86லேருந்து 79லேருந்து சென்செக்ஸ்னு பார்க்கும்போது இவ்வளோ வருஷத்தில் லார்ஜ் கேப் போடுங்க, மிட் கேப் போடுங்கன்னு சொன்னாலும் பென்னி ஸ்டாக் பண்ணலாமான்றது இன்னும் இருக்குது. பென்னி ஸ்டாக் வந்து ப்ரோக்கிங் நிறைய அன்னோன் புரோக்கர்ஸ் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறாங்கன்றது காலங்காலமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கேம்ஸ் வந்து மாறி 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 இருந்தாலும் இன்னமும் ப்ரோக்கிங்கில் இருக்கிற ஸ்கேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இப்போ ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கோர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸ்டாக் டிப்ஸும் கொடுக்குறாங்கன்னும் போது அவங்கள ஈஸியாக பிடிக்க முடியுது. அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியுது. ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுங்க. டைம் இல்லைன்னா ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைம் இல்லை, எனக்கு ஸ்டாக்கை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு டைமே இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரோக்கிங் கம்பெனியோ டிமேட் கம்பெனி அப்ரோச் பண்ணி கற்றுக்கிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் அப்பயும் கற்றுக்கிட்டு டைம் இருந்தால் பணம் போடுங்க. இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டே வேணாம், மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. இதுலேயே வந்து 15% 20% மார்க்கெட் பீக் அப்போ உங்களுக்கு 20%க்கு மேலேயே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் வந்து 20% அபவ் தான். அது ஒன்றும் ஒரு சில ஸ்டாக்ஸ் மல்டி பேக்கராக போகும். அந்த அகெயின் மல்டி பேக்கர்னும் போது லாங் டேர்மில் மல்டி பேக்கர் கண்டிப்பாக சாத்தியம். எம்எஃப்லேயே 100 பேக்கர்னும் போது 25 வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1 லட்சம் 1 கோடி ஆகும் 100 டைம்ஸ். அது இன்னும் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர கம்பெனியில் மேபி 20 இயர்ஸில் அந்த ஸ்மால் கேப்போ செக்ட்ரல் இண்டெக்ஸோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக யோசித்து பொறுமையாக பண்ணலாம். அதுக்காக தான் ஈஸியாக ஒரு ஆர்ஐஏ நீங்கள் 7 லட்ச ரூபா கொடுத்து அந்த கோர்ஸ் வாங்கினாங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அதில் ஆர்ஐஏக்கு வந்து ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் கொடுத்துருந்தாலே ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அவங்க கிளியராக சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண வேணும்னு கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்களே கிளியராக சொல்லிடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம், இது பண்ணால் போதும். பட் அவங்களுக்கு ஃபீ பே பண்ணி கற்றுக்கிறதுக்கோ இல்லை கொடுக்கறதுக்கோ யாரும் ரெடியாக இல்லை. இந்த மாதிரி கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஆளுங்க ரெடியாக இருக்குது. ஒரு 72% வந்து ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னது ஸ்டாக்ஸ் எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. 93% ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு செபியே சொல்கிறாங்க. இப்படி இருந்தும் இவ்வளோ நியூஸ் வருது, ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட நிற்கல, ஆக்சுவலி இவங்க பெரிய இன்ஃப்ளூயன்ஸர்னால இது நியூஸில் வெளில வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது என்டிட்டிஸ்க்கு வந்து அவங்க ஷோகாஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்தும் திரும்பியும் மக்கள் வந்து அங்கே தான் போவாங்கன்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குங்க சார். ஸோ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னாவாச்சும் அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்து சரி ஓகே நம்ம ட்ரேடிங்னா என்ன, நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்காக பண்ணேன் சார். லாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு முக்கியமாக ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு சொல்லணும், இதை பற்றி ஏமாந்துடாதீங்கன்னு சொன்னால் என்னங்க சார் சொல்லலாம்? இல்லை, பணம்ன்றது எமோஷனல் திங். நான் வந்து அதிகமாக வந்து என்னோட தேவைகளை அதிகப்படுத்திட்டு நான் சம்பாதிக்கிறது பத்தலைன்னும் போது இந்த மாதிரி குவிக் மணிக்கு போகிறோம். ஸோ கோல்டில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொன்னீங்க. கோல்டில் வந்து ஒரு பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன்ஸ் வராது தெரியும். பட் இருந்தாலும் ஆருத்ரா நம்பி பணம் போட்டவங்க அதிகம். ஓகே, ரியல் எஸ்டேட்டில் வந்து எல்லா இடத்துலையும் பணம் போட்டால் பொண்ணு விளையிற பூமி கிடையாதுன்னு தெரியும். ஆனால் நியோமேக்ஸில் பணம் போட்டாங்க. ஒரு ஆடை கிளிக் பண்ணால் பணம் வராதுன்னு தெரியும். ஆனால் கொடுக்குறான்னு சொல்லி நம்பி கோயம்புத்தூரில் ஒரு ஆமாம் அந்த மைக்லிக் 3 ஆச்சுன்னு அவங்க கிட்ட பணம் கொடுத்தாங்க. அதாவது விஷயம் வந்து லாஜிக்கலாக யோசிச்சா எதுவுமே ஈஸியாக நம்பலாம். பட் ஆனால் லாஜிக்கலாக யாரும் பண விஷயத்தில் யோசிக்க மாட்டாங்க. எமோஷ்னலாக பணம் வந்துருச்சுன்னா 1 லட்சம் போட்டு 2 லட்சம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னும் போது பாசிட்டிவாக தான். போனா போட்டோன்ற மைண்ட் செட் வந்து டபுள் ஆச்சுன்னா. அண்ட் முதல்ல வந்து ஒரு 3 வருஷம் சதுரங்க வேட்டை படத்தை திருப்பி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, எல்லா விதமாக சொன்னாலும் மக்கள் வந்து மறுபடியும் போய் ஏமாறுறாங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட போங்க. அவங்க கிட்ட ஒரு
15-20,000 இல்லை எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட பே பண்ணிவிட்டு எடுத்துக்கோ. அவங்களோட அட்வைஸ் கேட்டு நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது உங்கள் சம்பளத்துக்குள்ளே பண்ணுங்கள். உங்கள் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கெரியர் க்ரோத் பாருங்கள், சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான பணம் அதிகமாகவே சம்பாதிக்கலாம். இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு என் பணத்தில் இருக்கிறதுல கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகிறேன்றது சாத்தியமே இல்லை. ஓகே. ஸோ கெரியர் க்ரோத் பாருங்கள், சம்பாதிங்க நிறைய, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டே கேளுங்க. ஸோ இதுவே உங்களை லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் இஎம்ஐ டென்ஷனில் இல்லாமல் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இதை சொன்னாங்க அப்படின்னா மக்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எத்தனை வருஷம் இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்லும்போது மக்கள் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கன்ட்டு இந்த விஷயத்தை நம்புவாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், ஒரு ஃபேக் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் நம்பாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பிங்கனால தான் நான் உங்களை கூப்பிட்டு பண்ணேன். அதுவும் எங்கள் ரிஃப்ளெக்ட் மணி வியூவர்ஸ் நம்ம சேனல்ஸ் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம் சார். அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுக்கு மணி சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் வேணுமா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன செய்யும், ரெஜிஸ்டர்டு சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும்னா நீங்கள் சிஎஃப்பி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் பற்றி பிளான் பண்ணணுமா, நீங்கள் இதெல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அங்கே போய் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சர்டிஃபைடாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய பணம், உங்களுடைய நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். அவங்க சொல்கிற அட்வைஸை கேளுங்க. மற்றபடி இந்த மாதிரி ஃபேக்காக நம்பி திருப்பி சதுரங்க வேட்டையில் அடுத்த ஸ்கீம் கொடுத்தா திருப்பி நம்பி போய் ஏமாறின மாதிரி இந்த ஃபேக் இன்ஃப்ளூயன்சஸை போய் நம்பாதீங்க. எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் சொல்ல, ஃபேக்காக சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. ஸோ லாஜிக்கலாக சார் சொன்ன மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். வெல்த்தை பில்ட் பண்ணுறமோ இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இருக்கிறதையும் விட்டுட்டு நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரிஃப்ளெக்ட் மணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.